உங்கள் இதில் எத்தனை பேர்த்துக்குங்க மார்னிங் சமைக்கிற வேலை இல்லைப்பா, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நேரம் செடி கூட தோட்டத்தில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வாசலுக்கெலாம் தெளித்து குளத்த போட்டுட்டு, வீட்டு வாசலுக்கும் குளத்த போட்டுட்டு, டீயை போட்டுட்டு இன்றைக்கி நான் தோப்புக்குள்ளே தாங்க போனேன். அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸு. ஏன் இன்றைக்கி அப்படின்னா பழைய கஞ்சி இருந்துச்சா, அதனால தான். சுண்டை வச்ச சாம்பார் இருந்துச்சு. சரி, ஓகே, மத்தியானத்துக்கு தானே சமைக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக தோப்புக்குள்ளே போவோமே. ஏன்னா இன்றைக்கி நிறையா கொஞ்சம் செடி கொடியெல்லாம் வேலை இருக்குது. இந்த செடியை இன்றைக்கி பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். கலர் பாருங்களேன் எவ்வளோ கண்ணை பறிக்குதுன்னு. பன்னீர் ரோஸு, இது நார்மல் எல்லோ ரோஸு, அதுக்கப்புறம் இதுவும் பன்னீர் ரோஸ் தான். அந்த ஃபஸ்ட்டு பார்த்த பூ வந்து கொஞ்சம் இந்த வெல்வெட் ரோஸ் இருக்குல்ல, அதுதாங்க. எடுத்துகிட்டு டீ எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேங்க. கொத்தவரங்காய் கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் சரி தண்ணி அடித்து விடுவோம் செடிகளுக்கு. 2 நாளைக்கு ஒருக்கா வந்து கண்டிப்பாக தண்ணி அடிக்கணுங்க. நான் வந்து ஒரு நேரம் கொடுப்பேன் பார்த்துக்கோங்க. காலையில் ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம் கொடுத்துருவேன். அப்படி கணக்கு வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு ஒருக்கா. இந்த பஞ்சகவ்யம் அடித்ததில் பார்த்தீங்கன்னா நல்லாவே துளுத்து வந்திருக்குங்க. இது பார்த்தா டிஏபி. மாமா வந்து இந்த அரிசி களையிற தண்ணி, அப்புறம் அந்த நான்வெஜ் கழுவுற தண்ணி எல்லாம் ஒரு வாளியில் ஊற்றி வச்சுருவேன். அது என்னால் தூக்கிட்டு வர முடியாது. அதனால தான் அவரை தூக்கிட்டு வர சொன்னேன். எனக்கு எப்பயுமே பார்த்துக்கோங்க, இந்த ரோஜா செடி வந்து ஃபெயிலியர் தான் கொடுத்துருக்கு. அதனால தான் டிஏபி யூஸ் பண்ணுறேன். ஒன்லி வந்து பூச்செடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். காய் செடிக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஆனால் காய் செடிக்கு யூஸ் பண்ணால் வந்து தொழு உரத்தோட அந்த எஃபெக்டிவை வந்து இது கம்மி பண்ணிடுங்க. அதனால் நான் வந்து காய்கறி செடிக்கெல்லாம் ஒன்லி இயற்கை உரம் தான் கொடுக்குறேன். இந்த தண்ணி அடிக்கவே பாருங்களேன், இந்த செடிகள் வந்து எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. இந்த பஞ்சகவியத்துக்கு, இந்த காய்கறி கழுவுன தண்ணிக்கும். இந்த ஒரு டப்ஸ் தண்ணியை வந்து கிட்டத்தட்ட வந்து 1:3, ஆமாம் 3 பங்காக பிரிச்சுக்கிட்டேங்க. அவ்வளோ தூரம் பிரிச்சுக்கலாம். நிறையாத்துக்கு தண்ணி கிடைக்கும். அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு வெளியில் வச்சுட்டு, இந்த மொச்சக்கொட்டை குழம்பு அவங்க நகர்ப்புறத்தில் வைக்கிறீங்களா என்னன்னு தெரியல, கிராமப்புறத்தில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதில் கருவாடு போடுவாங்க. சூப்பராக இருக்கும். சாப்பாடு வடிக்கிற வேலை முடிஞ்சிருச்சா, அதனால் அதை சாப்பாடை வடித்து விட்டுட்டு இதை தூக்கி வந்து விறகடுப்பில் தாங்க போட்டு சீக்கிரம் ரெடி ஆயிரும் பார்த்துக்கோங்க. இந்த குழம்புலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து இதை எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நிறைய சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இந்த வலசை நம்ம அடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதுவாக தத்தி தத்தி பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க.